ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு வடை தாங்க. அதுவும் மீந்து போன சாதத்தில் ஒரு வடை. அது எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இது நீங்கள் காலையில் டிஃபனாகவும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நான் கொஞ்சம் சாதம் எடுத்திருக்கேன். ஒரு நேற்று சாதம் எடுத்திருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்த்து வைக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை வறுக்க தேவையில்லை. ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 3-4 பல்லு பூண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை துருவியே எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இதுக்கு தேவையான அளவு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த சாதம் இருக்கு இல்லைங்களா, அதை இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா நெசுக்கி விட்டுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி நம்ம நெசுக்கிறோன்னா, அந்த சாதம் நல்லா கொஞ்சம் ஒரு 3 இதுவாக ஆகிறதுக்காக கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக ஆகணும். அந்த சாதம் நல்லா நொய்யாக ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா நொய்யாக ஆகியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லு அதையும் சேர்த்துக்கலாம். சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சியும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட்டியாக எதுவும் ஆகாதுங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு அரிசி ரொட்டி நம்ம எப்படி செய்வோம் அந்த பதத்துக்கு வந்திருக்கு இது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டி எண்ணெயில் விட்டுடலாம். சேம் உளுத்த வடை மாதிரியே தாங்க. இந்த மாதிரி தட்டி ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் விட்டுருங்க. ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக தட்டுங்க. இப்போ நான் வேணால் ஒன்று தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் சட்னியோடு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி புதினா சட்னி எடுத்திருக்கேன். அதுவும் காஞ்சி போன இலை இருக்கும் இல்லைங்களா, அதில் நான் அரைச்சிருக்கேன் இந்த சட்னியை. சூப்பரான சட்னி கூட. இந்த மாதிரி மீந்து போன சாதத்தில் இந்த மாதிரி ஒரு வடை செய்யலாங்க. நிஜமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.